கேசரிலாம் சாப்பிட்டு பல நாள் ஆன மாரி இருந்துச்சு. நல்லா சோன்னு மழை பெஞ்சுட்டு இருக்கு. நல்லா சூடா, ஸ்வீட்டா வச்சு சாப்பிட நல்லாயிருக்கும் அப்டின்ட்டு மக்காச்சோள ரவையில தான் கேசரி பண்ணியிருந்தேன். அவ்ளோ சூப்பரா வந்துருந்துச்சு. 1 கப் போல வந்து மக்காச்சோள ரவை எடுத்துருக்கேன். நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டேன். தண்ணி வந்து அதிகமா பிடிக்கும். நார்மல் ரவையோட இது குக் ஆகுறதுக்கு டைம் ஆகுன்றனால தண்ணி வந்து அதிகமா எடுத்துட்டேன். இது கூட வந்து வெல்லம் சேர்த்துட்டு நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டேன். கல், தூசி, மண்லாம் இருக்கும் அப்டின்றதுக்காண்டி. ஃபில்டர் பண்ண தண்ணியில ரோஸ்டட் ரவையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தோம்னா நல்லா திக்காயிடும். இது கூடவே கூடுதலா வந்து கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணி போட்டுட்டேன். அவ்வளோதான், கேசரி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு ஃபுட் கலர் எதுவுமே சேர்க்க தேவையில்ல. அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. குழந்தைங்களுக்கும் ஹெல்த்தியான ஃபுட் கொடுத்த மாதிரி நம்மளுக்கும் ஃபீலா இருக்கும். நல்லா வெளியில சோன்னு மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுக்கு மாறனுக்கு ஒரே ஹாப்பி. ஜன்னல்னு எட்டி எட்டி பார்த்துட்டே இருந்தேன். அம்மா ஒழுங்காவே தெரியல, வெளியில போய் காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு சளி பிடிச்சிருமோ அப்படின்ட்டு பார்த்து பார்த்து உள்ள வச்சிருந்தேன். அவங்க அப்பா கிட்ட சொன்னோடனே பிள்ளை ஆசைப்படுறான் அப்படின்ட்டு பால்கனி நின்று கொஞ்ச நேரம் வேடிக்கை காமிச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவன் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணவும் மெத்தைக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. 2 பேரும் ஒரே ஆட்டம்.